பிரதோஷம் பிரதோஷம் பிறவி தோஷம் பிற தோஷங்களை போக்கக்கூடிய சித்தர்கள் சூட்சும வழிபாடு முறைக்கு பெயர்தான் பிரதோஷம். நாம் பிரதோஷ தினத்தில் சிவ ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் வாழ்வில் இருக்கும் அனைத்து பாவங்களும் தோஷங்களும் காணாமல் போகும். பிரதோஷ தினத்தில் நாம் ஈசனையும் நந்தி பகவானை வழிபட்டு நம் தோஷங்களை போக்கிக் கொள்வோம். இந்த பிரதோஷ தினத்தில் விரதம் இருப்பதோடு சிவபெருமான் மற்றும் நந்தி பகவானுக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பது பரவசம் அடைவோம். திருப்பார்கடலில் தேவர்களும் அசுரர்களும் பிரதோஷம் எதனால் வந்ததுன்னா, திருப்பார்கடலில் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெறுவதற்காக திருப்பார்கடலை கடைந்தனர். இந்த செயலில் மந்திரமாலை கடைச்சட்டியாகவும் வாசிகனாகவும் கடைச்சிலையாகவும் பயன்படுத்தினர். கடந்தபோது வலி தாங்க முடியாமல் வாசிகனாக விஷத்தை கக்கிது. வெளியான ஆழகால விஷம் தேவர்களும் அரக்கர்களையும் ரொம்ப அச்சுறுத்தி பயப்பட்டாங்க. என்ன ஆக போகுதோ அப்படிங்கிறது தவித்தார்கள். சிவபெருமானை சரணடைஞ்சாங்க. சிவபெருமானே நீயே காப்பாற்றுங்க அப்படின்னு. சிவபெருமான் உலகத்தை காப்பாற்றுறதுக்கு அந்த விஷத்தை குடித்தார். அவரது மனைவி பார்வதி விஷம் அவரது உடலுக்குள் செல்லாமல் தடுக்க அவரது கழுத்தை பிடித்தார். இதனால் சிவபெருமானின் கழுத்து நீளமாக மாறியது மற்றும் அவர் நீலகண்டன் எனவும் அழைக்கப்பட்டார். எதனால் நீலகண்டன் அழைக்கப்பட்டாருங்கிறதுக்கு இதுதான் பிரதோஷ காலம். விஷத்தை உண்டு அனைவரும் காப்பாற்றிய காலம்தான் பிரதோஷ காலம் என கூறுகிறோம். அந்த பிரதோஷ காலத்தில் சிவனையும் நந்தியையும் தரிசனம் செய்ய சர்வ பாவமும் விலகி நன்மை உண்டாகும். நன்றி.